கஷ்டத்தை நீக்கி வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் அறிவாற்றலை அதிகரிக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியது தான் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவானிய ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் மீன ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு பாருங்கள், எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். ஆனாலும் சின்ன சின்ன தடை தாமதம் வரும். அது ரொம்பவுமே கஷ்டத்தை கொடுக்கும். இந்த மாதிரியான விஷயத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வாரம் ஏற்பட்டிருக்கும் கிரக அமைப்புகள் மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்ன? இது பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மீனராசி குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, அது அறிவாற்றலோடு நன்மையை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இயல்பிலேயே இருக்குது. அப்படி நன்மையை நீங்கள் பெறணும் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதியான குரு பகவானை வியாழக்கிழமையில் வழிபடுவதன் மூலம் நன்மைகளையும் சிறப்பான முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு இதை பதிவு பண்ணுங்க. குரு பகவானின் பரிபூர்ண அருளும் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக குரு பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த மீன ராசியில் பாருங்கள், பூரட்டாதி 3ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. ஒவ்வொரு ராசி நட்சத்திரமுமே வெவ்வேறு அம்சத்தையும் கதிர்வீச்சத்தையும் கொண்டிருக்கும். உங்களோட வாழ்க்கையில் பல நேரத்தில் பல கோணங்களில் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மீனராசி அன்பர்கள் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எல்லாமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். இந்த மீனராசிக்காரங்க பாருங்கள், அடிக்கடி சின்ன பிள்ளைத்தனமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சிக்கலில் மாட்டிப்பீங்க. குருவுமே தனுசு ராசிக்கு அதிபதியாக தான் இருக்காரு. அந்த ராசிக்காரங்க பாருங்கள், பட்டுன்னு பேசிடுவாங்க. ஆனால் குருவோட ராசியில் பிறந்தவங்க தான் மீனராசி அன்பர்கள் நீங்கள். ஆனால் நீங்கள் இதமாகவும் இங்கீதமாகவும் சூழலை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல் நடந்துப்பீங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டம் செய்யாமல் திடீர்னு முடிவெடுத்துருவாங்க. ஆனால் இந்த மீனராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த 2 ராசிக்குமே குரு பகவான் ராசி அதிபதியாக இருந்தாலுமே இந்த மீனராசி அன்பர்கள் பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. தனக்காரகனோட ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால பணம் எப்பவுமே பெருசு இல்லை, மனிதனோட குணம் தான் பெருசு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடியவங்களாக இருப்பீங்க. யாராச்சும் உங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க. உங்களோட வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வச்சுடுவீங்க. இந்த மீனராசிக்காரங்க உங்களோட இமேஜ் எங்கேயுமே எப்போதுமே யாராலையுமே பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமாக செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த என்ன விஷயங்கள் எல்லாம் கிரக அமைப்பால் நன்மையை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், வாங்க நாம் இப்போ அதை பற்றி பார்க்கலாம். யாருக்கிட்டையுமே எதை பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல் நடந்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் நீங்கள். மீனராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் உங்களோட மனசில் நினச்ச எல்லா விஷயங்களுமே உங்களோட விருப்பப்படி நடக்க போகுது. இல்லத்தரசிகளோட மனதில் புதிய தெம்பும் தைரியமும் நம்பிக்கையுமே அதிகரிக்கும். தகவல் தொடர்பு, புத்தகம், கணக்கு வழக்கு, தணிக்கை தொழில், அது மட்டும் இல்லாமல் புத்தக கடை, மளிகை கடை வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு விரிவாக்கம் ஏற்பட போகுது. உங்களோட தொழிலோட விரிவுபடுத்தணும் அப்படின்னு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. உத்தியோகத்துலேயுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய நிறைய கடன், அது சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நிறைய வாய்ப்புகள் வரும். செலவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான தொடக்கம் இப்போ ஆரம்பிக்க போகுது. புதிய அடுக்குமாடி கட்டிடம், அதற்கான வாய்ப்பு, அதற்கான பணி இப்போ தொடங்கும். ஷேர் மார்க்கெட்டில் மண்மனை, வாகனம், சமூக சேவை நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய பங்கு மூலம் நல்ல ஒரு லாபம் வரும். மாணவர்கள், நண்பர்கள் வீட்டு விசேஷத்தில் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ரொம்ப காலமாக உடல் ஆரோக்கியம் குன்றி சிகிச்சை பெற்று வரக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரம் ஏற்பட போகுது. அதே போல் இந்த சமையல் பாத்திரம், சமையல் பொருட்களை ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் தானமாக கொடுப்பதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் வரும். இது கேட்கறதுக்கு ஒரு சின்ன விஷயம் போல் இருக்கும், ஆனால் இதை செய்யுங்கள நன்மையும் பிறக்கும், நல்லது உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்கிறது இன்னுமே சிறப்பான முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு என்ன விஷயம் சாதகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தா, ராசிநாதன் குரு சதுத்திர கேந்திரத்தில் பலம் பெற்று இப்போ அமர்ந்திருக்கிறாரு. இதனால் 6இல் உள்ள கேது தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் ஏறுக்கு மாறாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு
கேது ரொம்பவுமே சிறப்பான இடத்துல இருக்கிறாரு. புதன் ஆட்சி பெற்று உங்களோட ராசியை பார்க்குறாரு. இது ரெண்டுமே ரொம்பவுமே சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். நண்பர்களால் உதவி கிடைக்கும். தெய்வ பலம் அதிகரிச்சிருக்கும். சற்று விழிப்புணர்வோடு நீங்கள் செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். நஷ்டத்தை பெரும்பாலும் குறைக்கலாம். புதன் சூரியன் இணைவதால் சில நல்ல பலன்களுமே உங்களுக்கு கிடைக்கும். சுப காரிய முயற்சிகள் சின்ன சின்ன தடைக்கு பின் நிறைவேறும். வெளிநாட்டு வேலை தேடுறவங்களுக்கு சதா புத்தி சாதகமாக இருக்கிறதுனால அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நீங்கள் முயற்சி செஞ்சால் நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்த்த பலனெல்லாம் பெறலாம். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, உடல் வலி அசதி இதெல்லாம் வரும். செரிமான பிரச்சனை வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். செவ்வாய் புதனோடு இணையிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துங்க. அப்படி புரிஞ்சிக்காமல் நீங்கள் எடுத்துமோ கௌத்துமோன்னு செஞ்சால் சில பிரச்சனை வரும். காலி மனை போன்ற விஷயத்தில் சிக்கல் வரலாம். மனைகள் பத்திரப்பதிவு செய்கிற மாதிரியா இருக்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை அலசி ஆராய்ச்சி முடிவெடுக்கணும். எதிர்பாராத பிரச்சனைகள் திடீர்னு வரும். முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. தாய் மாமன் உறவுகளால் சில சங்கடங்கள் வரலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. வியாழக்கிழமை தோறும் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும். குரு பகவானோட பரிபூர்ண அருளும் இருந்தால் நீங்கள் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும். மீன ராசி அன்பர்கள், இதில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தா, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, அதுக்கப்புறம் ரேவதி. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்குன்னு நாம் இப்போ பார்க்கலாம். முதல்ல பூரட்டாதி 4ஆம் பாதம். ராசிநாதன் குருவின் பார்வை உங்களுக்கு இப்போ சிறப்பாக இருக்கிறதுனால புதிய வாய்ப்புகள் நிறைய உங்களை தேடி வரப்போகுது. செஞ்சுட்டு வர தொழிலில் சிறப்பான முன்னேற்றமும் வரும். வேலையில் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி உங்களை விட்டு நீங்கிடும். வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் இப்போ சேரப்போகுது. சத்ருஜய ஸ்தானத்தில் கேது பகவான் உத்திராட்டி நட்சத்திரக்காரங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களை சங்கடப்படுத்திய பிரச்சனை இப்போ இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். உடல்நிலையில் இருந்த பின்னடைவு சீராக மாறிடும். சொல்லப்போனால் இது வரைக்கும் நிறைய எதிர்ப்புகளை நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. எதிர்ப்புகள் விலகும். வழக்கு வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். தொழிலில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல ஒரு விஷயத்திலையுமே முன்னேற்றத்தை பெறுவீங்க. அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், புதனோடு சூரியனும் சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த 2 கிரகமும் சேர்ந்து இருந்தால் புத ஆதித்ய யோகம் உண்டாகும். புதனும் சூரியனும் உங்களுக்கு புத ஆதித்ய யோகத்தை இப்போ தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க. இதனால் பாருங்கள், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணும் கருத்துமாக செய்யுங்க. வரவு அதிகரிப்பீங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வை நீங்கள் அடைய போகிறீங்க. நஷ்டம் கஷ்டம் இந்த நிலை எல்லாமே உங்களுக்கு மாறிடும். நன்மை பிறக்கும். வியாபாரத்துலேயுமே நல்ல ஒரு லாபம் வரும். ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த இடமாற்றம் வரும். வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் உங்களோட வேலைகளில் நிதானத்தை கடைபிடிச்சே ஆகணும். இப்படி நிதானத்தை கடைபிடிச்சா நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அதே போல் சகாயங்கள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். கவனமும் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டா. ராசி அதிபதி குரு 4ஆம் இடத்துல நிற்கிறதுனால தடைப்பட்ட வீடு சீக்கிரமே கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். வீடு கட்டும் பணி துரிதமடைய போகுது. வாகனம் வயல்வெளி தோட்டம் வாங்கும் யோகம் அமையும். தாய் வழி சொத்துக்கள் பணம் நகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்போ அமைஞ்சிருக்கு. அதனால தான் தாய் வழி உறவுகள் கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தாய் மாமன் உறவுகள் கிட்ட எந்த ஒரு சிக்கலும் வராமல் பார்த்துக்கோங்க. தாய் வழி உறவுகளின் அன்பும் அனுசரணையும் உங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கும். சுகபோக வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறையில் இருக்கிறவங்க உங்களோட தொழிலில் நல்ல ஒரு சாதனையை படைக்க போகிறீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர் கிடைக்கும். பரிபூர்ணமாக குலதெய்வத்தின் அருளுமே கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்குங்க. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் அதுவும் இந்த வாரத்தில் உங்களோட குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. எல்லா விதத்திலுமே நன்மை பிறக்கும், நல்லது உண்டாகும். ஏன்னா குலதெய்வத்தின் அருள் இருந்தாலே போதுங்க, எல்லா விஷயத்திலுமே நாம் நல்லதை பெற முடியும். அந்த அமைப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை சரியாக நம்ம பயன்படுத்திக்கணும் இல்லையா? அந்த வகையில் குலதெய்வத்தோட பரிபூர்ண அருளும் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. அப்படி முடியாதவங்க இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. எல்லா விதத்திலுமே நன்மை பிறக்கும், நல்லது நடக்கும். இப்போ நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமைகிற மாதிரி இருக்கு இல்லையா? அது எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா உங்களோட குலதெய்வத்தின் அருள் கட்டாயம் வேணும்.
குலதெய்வத்தின் அருள் இருந்தாலே போதும், பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள், உங்களுடைய குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதுமே நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லதாக நடக்க உங்களுடைய குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பெற்ற சிறப்பான முன்னேற்றம் பெற உங்களுக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதுவும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு உயர்வு வரப்போகுது. உங்களோட தொழிலில் நல்ல சாதனையை படைக்க போகிறீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல ஒரு ஆர்டர்கள்லாம் வரும். குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.